கீர்த்தி சுரேஷ் அவர்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள பத்தின ஏராளமான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ஹஸ்பண்டான ஆண்டனி தட்டில் அவர்கள் கல்யாணம் முடிஞ்ச கையோடே அவங்களோட மாமியார பத்தி, அதாவது கீர்த்தி சுரேஷ் அவர்களோட அம்மாவ பத்தி நெறைய விஷயங்கள் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பிரபல நடிகையான கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு இன்னைக்கு கோவால ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில அவங்களோட குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில கல்யாணம் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது 2 முறைப்படி நடக்குது. ஒண்ணு வந்து ஹிந்து முறைப்படி, இன்னொன்னு கிறிஸ்டின் முறைப்படி. ஹிந்து முறைப்படி கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கீர்த்தியோட கணவரான ஆண்டனி தட்டில் அவர்கள் அங்க இருந்த எல்லாரும் முன்னாடியுமே கீர்த்திக்கு கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்திருக்காரு நெத்தியில. அதுக்கப்புறம் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நாங்க இத்தன வருஷமா காத்திருந்தோம். இந்த மொமெண்ட்ட ஏற்படுத்தி குடுத்த கீர்த்தியோட அப்பா, அம்மா அவங்க 2 பேத்துக்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. குறிப்பா கீர்த்தியோட அம்மா, என்னோட மாமியார் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அவங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா, இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்காது. அவங்க வந்து என்ன வந்து ஒரு பையன் போல பார்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு எப்படி என்ன பார்த்தாங்களோ, அதே மாரி தான் இப்பயும் பார்க்குறாங்க. கண்டிப்பா அவங்களையும் நானும் என்னோட அம்மா மாரி தான் இதுக்கப்புறம் வச்சு பார்ப்பேன். கவலையே படாதீங்க. இதுக்கப்புறம் கீர்த்தி எப்போதுமே கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்க கண்ல ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரும். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றத செஞ்சுருவேன். இதையும் அதே மாரி நான் பண்ணிருவேன். கீர்த்தி இதுக்கப்புறம் வந்து சினிமாக்கு நடிக்க போலாம். உங்களையுமே பார்க்க அடிக்கடி வருவாங்க. இந்த மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. அவங்க அவங்களா இருப்பாங்க. நாங்க எப்போதுமே ஹேப்பியா தான் இருப்போம். எங்களோட திருமண வாழ்க்கைக்கு உதவுனதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாரி அந்த இடத்துக்கிட்டே அவங்க அம்மாவ பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. இத கேட்டு கீர்த்தி அவர்களும் சரி, அவங்களோட அம்மாவும் சரி பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீர்த்தியும் அவங்களோட கணவரான ஆண்டனி தட்டில் அவர்களும் கீர்த்தியோட அப்பா, அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்கே அவங்க 2 பேத்துக்கும் மறுபடியும் கிறிஸ்டின் முறையில கல்யாணம் அப்படிங்கிற மாரி தகவல் கிடைச்சிருந்துச்சு. அந்த ஒரு கல்யாணமே மிகப்பெரிய அளவுல பிளான் பண்ணி பண்ண போறாங்களாமா. கீர்த்தியோட கல்யாணத்துல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நயன்தாரா மற்றும் தனுஷ் இவங்க 2 பேரோட பிரச்சனை இருக்கு இல்லையா? அதற்கான கேஸ் வந்து ஜனவரி 8ஆம் தேதி நடக்க போகுதாமா. நயன்தாரா அவர்கள் அவங்களோட கல்யாண வீடியோக்காக நானும் ரவுடி தான் கிளிப்ஸ வந்து தனுஷ் அவர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஆனா தனுஷ் அவர்கள் அந்த ஒரு கிளிப்ஸ தரமாட்டேன்னு சொல்ட்டாரு. உடனடியா நயன்தாரா 3 பக்கத்துக்கு தனுஷ தாக்கி ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. ஆனா தனுஷ் அவர்கள் கொஞ்சம் கூட அத கண்டுக்கவே இல்ல. மேலும் அந்த கல்யாண வீடியோவ பயன்படுத்தினதுக்காக 8,00,00,000 முதல் 10,00,00,000 வரை அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, அவரே நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு. இந்த ஒரு விவகாரம் மிகப்பெரிய அளவுல கோலிவுட்ல போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மேலும் தனுஷ் அவர்கள் நயன்தாரா மேலயும், Netflix மேலயும் கேஸ் போட்டிருந்தாரு. அந்த ஒரு கேஸ் வந்து ஜனவரி 8ஆம் தேதி வரப்போகுதாமா. முழுக்க முழுக்க கண்டிப்பா தனுஷ் அவர்களுக்கு ஃபேவரா தான் இந்த கேஸ் இருக்கும். ஒருவேளை நயன்தாரா அவர்கள் வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணா மட்டுமே இந்த ஒரு கேஸ் தோத்து போக வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு இஷ்யூல யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எது சரின்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.